பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். புத்தளத்தில் மண்ணில் புதைந்திருந்த மர்மம் 10 கோடி ரூபாய் பெறுமதி என மதிப்பீடு. விபத்தில் 2 இளைஞர்கள் பலி. பளுதூக்கல் போட்டியில் வவுனியா மாவட்ட வீராங்கனைகள் சாதனை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. நாடு முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடாத்த அழைப்பு விடுக்கப்பட்டமைக்கமைய யாழ் பல்கலைக்கழக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புத்தளத்தில் பல கோடி ரூபாய் பெறுமதியான அம்பர் எனப்படும் திமிங்கலத்தின் வாந்தி மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனை விற்பனை செய்ய முயற்சித்த 5 பேரையும் இதன்போது கைது செய்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கட்பெட்டி கண்டல்களி பகுதியில் வீடொன்றில் புதைத்து வைத்திருந்த நிலையில் சுமார் 10 கோடி ரூபாய் பெறுமதியான அம்பர் மீட்கப்பட்டுள்ளது. வண்ணாத்தவில்லு போலீஸ் விசேட பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடலில் மிதந்து வந்த நிலையில் அதனை மீட்ட மீனவர்கள் விற்பனை செய்யும் நோக்கில் புதைத்து வைத்திருந்ததாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. மடாட்டுக்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ் கண்டி வீதியில் நடைபெற்ற விபத்தில் பதுளை மற்றும் ஹதலியத்த ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 28 மற்றும் 31 வயதுடைய 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். ஹெக்ராவையிலிருந்து தம்புள்ளை நோக்கி பயணித்த லொரி ஒன்றின் பின்புறத்தில் பயணித்த பஸ் ஒன்று குறித்த லொரியை கடந்து முன்னோக்கி செல்வதற்கு முயன்ற போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி பின்னர் லொரியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் 2 காயமடைந்துள்ள நிலையில் தம்புள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வடக்கு மாகாண ரீதியிலான 2024 ஆண்டுக்கான பளுதூக்கல் போட்டியில் பங்கு பெற்றி வவுனியா மாவட்ட வீராங்கனைகள் சாதனை படைத்துள்ளனர். யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கில் இடம்பெற்ற பளுதூக்கும் போட்டியில் வவுனியா மாவட்டம் 2வது இடத்தினை பெற்று சாதனை படைத்துள்ளது. குறித்த போட்டியில் மேரி அசமிதா 49 கிலோகிராம் எடைப்பிரிவில் 90 கிலோகிராம் தூக்கி முதலாம் இடத்தினையும், நிதர்சினி 59 கிலோகிராம் எடைப்பிரிவில் 85 கிலோகிராம் தூக்கி முதலாம் இடத்தினையும், அம்பிகா 64 கிலோகிராம் எடைப்பிரிவில் 85 கிலோகிராம் தூக்கி 2ஆம் இடத்தினையும் பெற்றுள்ளனர். அதேவேளை சுஸ்தபாகினி 71 கிலோகிராம் எடைப்பிரிவில் 95 கிலோகிராம் தூக்கி 2ஆம் இடத்தினையும், அஜந்தா 55 கிலோகிராம் எடைப்பிரிவில் 56 கிலோகிராம் தூக்கி 3ஆம் இடத்தினையும், அபிலாசினி 89 கிலோகிராம் எடைப்பிரிவில் 75 கிலோகிராம் தூக்கி 3ஆம் இடத்தினையும், ஆண்கள் பிரிவில் கோகுலன் தனுசிகன் ஆகியோர் 3ஆம் இடத்தினையும் பெற்றுள்ளனர்.